NPC previous years பார்த்துட்ருக்காங்க. The ratio of copper and zinc is in alloy is 5:3. If the weight of the copper in the alloy is 30.5, then the weight of the zinc-ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் வந்து 5:3. தாமிரத்தோடது கேட்டுட்டாங்க, துத்தநாகத்தது தாமிரத்தை கொடுத்துட்டு உங்களை துத்தநாகத்தை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி போடலாம்? காப்பர் முதல்ல காப்பரு பை சிங்க்கு கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ? 5/3ன்னு. இதில் காப்பர் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 30.5. உங்களை ஜிங்க் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 5/3. இப்போ ஜிங்க் வேணுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 30.5 × 3 / 5ன்னு வருமா? ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அப்போது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைமு, இது 1 டைமு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3s are 3, 6 3s are 18. அப்போ 18.3. இது ஆன்சர் வந்து சி தான் வருங்க. 18.3 கிராம் தான். ஓகேவா? இது வராது. 18.3. ஓகே, பாருங்கள். ரெசிபோக்கல் ரேஷியோ ஆஃப் 9:121ன்னு கேட்டிருக்காங்க. 9:121 தலைகீழியின் விகிதம். ஸோ தலைகீழியின் இதோட தலைகீழி என்ன? 121. 9:121 தலைகீழி வந்து 121/121 இதுதான் இதோட தலைகீழி. இதோட விகிதம் கேட்குறாங்க. அப்போ அது அப்படியே தான் வரும். ஏன்னா எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே தான் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 121:9. ஓகே, NPC previous year sum பார்த்துட்ருக்கோம். A line is to be divided into 4 sections in the ratio of 1:2:3:6. If the line is 960 mm long, then find the length of the each partன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதன் விகிதங்கள் முறையே 1:2:3:6. கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க 960 mm. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு பாகத்தின் அளவு கேட்குறாங்க. அப்போது ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? இது எவ்வளவோ பண்ணியிருக்காங்க? ஒரு எக்ஸு, 2x, 3x, 6x. ஓகேவா? அந்த எக்ஸ் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனால் மொத்தம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 960. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 960. அப்போ என்ன? எக்ஸு ப்ளஸ் 2x, 3x, 3 + 3 6, 6 + 6 12. 12x = 960. ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 960 / 12. 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8 டைம். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் x = 80. அப்போ நம்ம எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த விகிதங்க ஒவ்வொரு பாகத்தின் அளவு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாகம் எக்ஸு, அப்போ 80. அப்போ 80 mm. செகண்டு 2 × x, அப்போ 2 × 80 160. ஸோ 160 mm. நெக்ஸ்ட்டு 3 × 80 240 mm. லாஸ்ட் ஒன் 6 × x, அப்போ 6 × 8 48. அப்போ 480 mm. ஓகேவா? அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சம் பாருங்கள். இன் ஏ ரெசிபி மேக்கிங் எவ்ரி 1.5 cup of rice requires 3/4 cup of water express in the ratio of rice to waterன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு 1.5 கோப்பை அரிசிக்கும் 2.25 கோப்பை தண்ணீர் தேவைப்படுகிறது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையான விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் மட்டும் பார்த்துக்கிட்டா ரொம்ப பார்த்து போட வேண்டியதான். அரிசி தண்ணிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தான் அரிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே போட்டுக்கணும். 1/2க்கும் 2 3/4க்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இந்த மிக்சர்லேருந்து நான் இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். அப்போ 1 × 2 3/2ன்னு கிடைக்கும். இது 2 4s are 8 11/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 3/2. இந்த 4 மேலே போச்சுன்னா 4/11ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2. அப்போ 3 2s are 6, 6/11 கிடச்சிருக்கு. இப்போ ரேஷியோ என்ன? 6:11. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சி. ஓகேவா? 6:11 எனக்கு சமக்கு ஆன்சர். ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் to 50 சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ரேஷியோனாவே ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். பட் ஒன்று சென்டிமீட்டரில் ஒன்று மீட்டரில் இருக்கப்போ ஏதாவது ஒன்று ஒரே யூனிட்டில் மாற்றிக்கணும். நான் 1 மீட்டர் இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர்னு. ஓகேவா? அப்போ இதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ 100 சென்டிமீட்டர் to 50 சென்டிமீட்டருக்கு இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இப்போது என்ன வரும்? 100/15 வருமா? இப்போ 1 டைம், இது 2 டைம். அப்போ ரேஷியோ என்ன? 2/1, that is 2:1. ஓகேவா? அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சி. NPC ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A/B வந்து 2:5 எனில் 5A - B A + Bயின் மதிப்பு கேட்குறாங்க. இப்போ A/B வந்து 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களை இது கேட்குறாங்க. அப்போது இதுலேருந்து
5a வந்து 2b. ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5a மைனஸ் b பை a ப்ளஸ் b. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2b மைனஸ் பின்னு வரும். a ப்ளஸ் b கேட்குறாங்களா? இங்கே a பாருங்கள், 2 இதுலேருந்து a வேணுன்னா 2b பை 5 ப்ளஸ் பின்னு வரும். ஓகேவா? மேலே இது பின்னு வந்துடும். இது எல்சியம் எடுத்திங்கன்னா 7b பை 5ன்னு வரும். bb கேன்சல் ஆகிடும். 5/7. ஓகேவா? 5:7. ஓகேவா? இந்த நமக்கு ஆன்சர் சி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈஸியாக ஏக்கு 2 பிக்கு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடச்சிரும். இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏக்கு 2 போட்டிங்கன்னா 5 2s are 10, 10 minus 5 5. ஓகேவா? கீழே a ப்ளஸ் பினா 2 + 5 7. எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? என்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. இப்போ A/B வந்து 8:15, B/C வந்து 5:8 அண்ட் C/D வந்து 4:5னா வாட் இஸ் A/D? ஓகேவா? இதுதான் கேட்குறாங்க A/D. இப்போ இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், பியை வந்து சேம் நம்பராக மாற்றணும். ஓகேவா? இப்போ இங்கே 15 இருக்குது, இங்கே 15 வரணும். என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ A/B, B/C. இப்போ ரெண்டையும் இது 8:15 அப்படியே எழுதியிருக்கேன். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே பண்ணணும். அப்போ 5 3s are 15, 8 3s are 24. ஓகேவா? இப்போ இதை ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு C/D, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே 24 வரணும்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 6. அப்போ ரெண்டையுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 4 6 are 24, 5 6 are 30. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணி எழுதலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? A/D அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 8 இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 30. அது ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? 8/30. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும்ல. 2 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 4 டைம், இது 15 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4:15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? என்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். என் நம்பர் 42 இஸ் டிவைடட் இன்ட்டு 2 பார்ட்ஸ் இந்த ரேஷியோ 3:4. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த 2 பார்ட்ஸ். ஓகேவா? 42 வந்து 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கிறாங்களாம். ஓகேங்களா? அந்த 2 பாகத்தோட கூடுதல் என்ன? அந்த 2 முதல்ல அது என்ன நம்பர்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 3 இது 4. அப்போது மொத்தம் இது 7ஆக பிரிக்கிறாங்க. 4 இது 3 வர மாதிரி. அப்போ இது 3x இது 4xன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 42 வரணும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 42/7. அப்போ 6ன்னு வரும். அப்போ எக்ஸ் வந்து 6. அப்போ இந்த ரேஷியோ என்ன? 3 × 6னா 18, 4 × 6னா 24. அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் 3:4 வீதத்தில் பிரித்த நம்பரு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இது ரெண்டோட ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. விச் இஸ் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 அந்த 2 பார்ட்டோட ஸ்கொயர் கேட்குறாங்க. இப்போ நம்ம 18 ஸ்கொயரையும் 24 ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். 18 ஸ்கொயர் என்ன? 18 × 18. ஓகேவா? 8 8 64, 6 1 8 1 8 1 × 8 8 4 14 வரும். அப்புறம் ஒரு 18 ஆட் பண்ணிங்கன்னா 4 இது 12 324ன்னு வருது. ஓகேவா? 24 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? 24 × 24. இப்போ 4 4s are 16, ரிமைண்டர் 1, 2 4s are 8, 96, 48ன்னு வரும். இது ஆட் பண்ணிங்கன்னா 576. ஓகேவா? அப்போது 576 + 324 ஆட் பண்ணுங்கள். 6ம் 4ம் 10, 7ம் 3ம் 10, மிச்சம் 900 வருதுங்க. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 900. ஓகேவா? கரெக்டாக கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை போடணும். அது ரெண்டுத்தோட வர்க்கத்தை கேட்டுறாங்க, அதனால் நம்ம ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி போடுறோம். ஓகேவா? என்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இப்போ A/B வந்து 4:6, B/C வந்து 18:5. தென் வாட் இஸ் A/B/C? இந்த மாதிரி கேட்டாவே என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டையும் பியை ஒரே யூனிட்டாக வாங்கிட்டாங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே 18 இருக்குது. அப்போ இங்கே 18 வரணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A/B ஃபஸ்ட்டு நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. 4 3s are 12, 6 3s are 18. அகெயின் B/C இருக்குது 18:5. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஒரே மாதிரி இருக்கா? அப்போ ஜாயின் பண்ணி எழுதலாம். அப்போ A/B/C வந்து பார்த்திங்கன்னா 12:18:5. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? டி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் த இன்கம் அண்ட் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி 7:6. இஃப் த இன்கம் இஸ் 21,000 தென் வாட் இஸ் த சேவிங்ஸ்ன்னு கேட்குறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம். அப்போ வரவு பை செலவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7/6. 7/6. ஓகேவா? ஓகே, இப்போது வரவு கொடுத்துட்டாங்க. அப்போ வரவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 21,000 பை செலவு ஈக்குவல் டு 7/6. இப்போ எனக்கு செலவு தான் வேணும். ஏன்னா செலவு கண்டுபிடிச்சா நம்ம சேமிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
21,000 இன்ட்டு 6/7 வருமா? செலவு இந்த சைடு போச்சு, மீதியெல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு. 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் அது 1 டைமு, இது 3 டைமு. ஓகேவா? அப்போ 3 6 ஆர் 18. இப்போ நான் செலவு கண்டுபிடிச்சிட்டேன், 18,000. ஓகேங்களா? இப்போது இன்கம் வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க 21,000. ஓகேவா? அவங்கள சேமிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ செலவு கம்மி பண்ணி செலவு எவ்வளோன்னு பார்த்தா சேமிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? செலவு வந்து 18,000 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 11 8 போச்சுன்னா 3. ஓகேவா? 3,000 தான் சேமிப்பு. அவங்க சேமிப்பு தான் கேட்குறாங்க. சேமிப்பு அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3,000. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 3,000. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஏஜ் ஆஃப் 2 person in the ratio 1:3. ப்ராடக்ட் ஆஃப் the ages is 48. What is the difference of their ages? இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கற்பலன் 48. அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாவே என்ன பண்ணுவோம், அவங்களோட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் எக்ஸு 3xன்னு எழுதிக்கிறேன் அவங்களோட ஒரிஜினல் வயசு. ஆனால் அந்த வயசை பெருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருமா? 48 வருமா? சரிங்களா? அப்போ இதை பண்ணிங்கன்னா என்னவும் 3x² 48. ஓகேவா? x² தான் வேணும் எனக்கு. அப்போ 48/3. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 வரும். அப்போ x² 16னா x வந்து 4. ஓகேவா? இப்போ அவங்களோட வயசை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ வயது பார்த்திங்கன்னா x 4, 3 × x 3 × 4 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு வயதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 12ல் 4 போச்சுன்னா 8. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சி. அப்போ 8 தான் இதோட இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? நிமிஷம் பாருங்கள். இஃப் 7/5 இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு x/25ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எனக்கு எக்ஸ் வேணுன்னா மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 7 × 25 / 5. 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 5s are 35. இப்போ ஆன்சர் ஏ தான் இது கரெக்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளப் இஸ் 3:5. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குட் பி த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ்? ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்து 3:2 எனில் பின்வருவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ரேஷியோ கேட்டாவே டோட்டல் போட்டுட்டு இப்போ 3 + 2 5 அப்புறம் யாருக்கு கேட்குறாங்களோ அவங்கள போடுவோம். ஸோ இந்த மாதிரி 5க்கு இங்கே மல்டிப்புளாக எது வரும்னு பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கிற ஒரே இது 25 மட்டும்தான். சரிங்களா? 5ஓட மல்டிப்புளாக 25 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 25. வேறு எதுவும் 5ல் வராது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள், மாதவி அண்ட் அன்பு பாட் 2 tables ஃபார் 750 and 900 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் டேபிள் பாட் பை அன்பு அண்ட் மாதவி? ஓகேவா? மாதவியும் அன்பும் 2 மேசைகள் முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஆர்டர் தாங்க கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அன்புக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது மாதவிக்கும் அன்புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆனால் கேட்குறது அன்புக்கும் மாதவிக்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்பு, அப்புறம் தான் நீங்கள் மாதவி கீழே போட்டுக்கணும். ஓகேவா? கீழே தான் மாதவி. அன்பு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அன்போட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 900. மாதவி இது பார்த்திங்கன்னா 750. அவங்க கேட்டிருக்கிற ஆர்டரில் போகணும், அவ்வளோதான். 0 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம் 5 டைமு, இது 1 40ல் 8 டைம். ஓகேவா? திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 6 டைமு, இது 5 டைம். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 6/5, தட் இஸ் 6:5. ஓகேவா? இதில் ஆர்டர் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டால் போதும். ஆன்சர் டி தான் இது கரெக்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இஃப் 1600 இஸ் டிவைடட் அமாங் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 3:5, தென் பி ஷேர்ஸ் இஸ் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் முதல்ல ஃபைன் பண்ணிடணும். டோட்டல் எவ்வளோ? 3 + 5 8. ஓகேவா? இப்போ யாரது கேட்குறாங்க? பி ஷேர் தான் கேட்குறாங்க. பி ஷேர் கேட்கும்போது மொத்தம் 8, அதில் பியோடது எவ்வளோ? 5. அப்போ அதை போட்டுக்கணும். அப்புறம் எவ்வளோ ரூபாய் அதை டிவைட் பண்ணணும்? 1600 இவ்வளோ ரேஷியோ வந்து பிக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ 8ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம். இப்போ 5 × 2 10. அப்போ 1000 வரும். இப்போ பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஆன்சர் டி தான் அதுக்கு கரெக்ட். ஓகேவா?
ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் A is to B is equal to 5 is to 9 and B is to C is equal to 4 is to 7 then A is to B is to C அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டவே நம்ம என்ன பண்ணிடணும், B ரெண்டையும் சேமாக மாற்றினா தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இது வந்து இங்கே 9 இங்கே 4க்கு, அப்போ இதை இந்த ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இது ரெண்டையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்னாகும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20, 9 4s are 36. இது வந்து A is to B. ஓகேவா? B is to Cயில் பாருங்கள், இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36, 4 9s are 36, 7 9s are 63. ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ணலாம், ரெண்டும் ஒன்றா இருக்கு, அப்போ சேர்த்து எழுதலாம். அப்போது A is to B is to C வந்து 20 is to 36 is to 63. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் A. ஓகேவா? த கரெக்ட் ஆன்சர்.